எங்க பாண்டியம் எங்க? என்ன மாமா ஆள் கெட்டப்லாம் பயங்கரமா இருக்கு, சூப்பரா மாறி இருக்கீங்க. ட்ரிப் வந்திருக்கோம். ட்ரிப்பு. ஆமா, ஃபன் ட்ரிப். எஸ் இட்ஸ் அ ஃபன் ட்ரிப். ஸோ எஸ், நட்சத்திரனோட இது வந்து ஹில் ஸ்டேஷனில் செகண்ட் ட்ரிப். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ட்ரிப் நாங்கள் போயிட்டோம். ஸோ ஹில் ஸ்டேஷனில் இது செகண்ட் ட்ரிப், நட்சத்திரனோட செகண்ட் ட்ரிப். ஃபர்ஸ்ட் கொடைக்கானல் வந்தாரு. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ஏற்காடு வந்திருக்கோம். ஏற்காடில் வந்து எனக்கு ஏற்காடில் வந்து எல்லா ரெசார்ட்ஸுமே பிடிக்கும். பட் ஆனால் நான் இப்போ இருக்க ரெசார்ட் வந்து வில்லா வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வீட்டை அவங்க ரசிச்சு அந்த பிரதர் கட்டிருக்காரு போல. அவ்வளோ அழகாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக எனக்கு இன்னைக்கு இங்கே நான் இருந்தால் இப்போ சிக்னல்லாம் கிடைக்காதா, நம்ம வாட்டுக்கு அப்படி திரும்பி வாங்களேன். இந்த மாதிரி ஈவினிங் ஒரு வியூ பார்த்தா யாருக்கு தான் வந்து இந்த வில்லா விட்டு போக மனசு வராது? இந்த ஒரு வியூ போதும். சேரை போட்டு ஸோ எஸ், அப்படி வந்து கேட்டுட்டு என்ன இருக்கீங்க பார்த்தீங்களா? இது என்ன வில்லான்னு பார்த்தீங்கன்னா வில்லா ஹெச்ஆர்கே லக்ஸுரி வில்லா ஏற்காடில் இருக்குது. ரொம்ப அழகான வில்லா. ஸோ எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட் வந்து இந்த வில்லா. ஆமாம், எனக்கு பர்சனல் ஃபேவரேட்டு. நாங்கள் வந்து கல்யாணம் ஆன புதுசில் நாங்கள் இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பேபியோட வந்திருக்கோம். ஆமாம். ஸோ 4 பெட்ரூம் இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் வந்து அப்போ கம்மியாக தான் வந்தோம். அதனால் வந்து எங்களுக்கு பெருசாக நாங்கள் அன்றைக்கி யூஸ் பண்ணல. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டாக இருக்குல்ல இந்த வில்லா. ஒரு படம் வந்ததுக்கப்புறம் இந்த வில்லா நாங்கள் தலைகீழ மாற்றி நீட்டாக இருக்கிறது கீழே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். மொட்டை மாடி தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி முடிஞ்சிருக்கு. அதனால திருமணத்திற்காக பாடி கேட்டாங்க, ட்ரீட் கேட்டாங்க. பாடா உழைத்த அந்த பெருமக்களுக்காக நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த ட்ரீட் பண்ணிட்டு நாங்கள் சொன்னோம் சென்னையில் வைக்கிறோம்பா ட்ரீட்டு அப்படின்னா, இல்லை எங்களுக்கு ஏற்காடில் தான் வேணும். அதுவும் நாங்கள் அன்றைக்கி பார்த்தோம்ல கல்யாணத்தை முடிச்சு அந்த வில்லால தான் வேணும்னு கேட்டாங்க. சரி வாங்க, இவங்க ஆசைப்பட்டதுல நடக்காம. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏற்காடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் வந்து நல்லா ஃப்ரீடமாக ஜாலியாக தங்கி ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் வில்லா. ஸோ இந்த வில்லா நீங்கள் கீழே பார்க்க நீங்கள் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வில்லா வந்து எம்டியாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஆளுங்க வந்ததுக்கப்புறம் இந்த வில்லாவை நாங்கள் எப்படி மாற்றுறோன்றதை காமிக்கிறோம். ஆமாம். எஸ், இது வந்து மொட்டை மாடி மவுண்டன் வியூவில் ஒருத்தர் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆமாம், அவர் வேற யாரும் இல்லை. ஏன் இப்படி பண்ணுறீங்க? எங்களுக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. ஹாய், வந்திருக்கோம். ஆமாம், ஏற்காடு வந்திருக்கோம். ஹாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும். ஹாய், ஹலோ சொல்லிடு. உனக்கு எந்த ரூம் வேணுமோ புக் பண்ணிடு. அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட். ஸோ இது வழியாக தான் நம்ம கீழே இறங்கி போகணும். ஆமாம், வாங்க போகலாம். அப்படியே உள்ள படிக்கட்டு இறங்கி வந்தோம்னா மற்ற வீட்டுலாம் கீழே இருந்து மொட்டை மாடி போவோம். பட் இந்த வீட்டில் மொட்டை மாடியிலேருந்து தான் கீழே வருவோம். எஸ், இந்த வந்து 3 ரூம்ஸ் இருக்குது. 3 ரூம்ஸுமே டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸில் இருக்குது. எங்களோட ஃபேவரட் அண்ட் எங்களோட பெட்ரூம் பார்க்குறீங்களா? இது எப்படிப்பட்ட வியூ தெரியுமா? பாத் டப்போட ஒரு அழகான மவுண்டன் ஹாலை காட்டிக்கு. ஸோ இதுதான் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். ஆமாம், லாஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு இந்த பெட்ரூம் ரொம்ப ஃபேவரேட்டு. இப்போயும் வந்தமே எனக்கு இந்த பெட்ரூம் தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சாரு ஆட்டோடும். சரி எடுத்துக்கோங்க அப்படி சொல்லி. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க இங்கே வந்து ஒரு ஸ்பேசியஸான பாத்ரூம் தானே காமிக்கும். ஒரு மேக்கப் ரூம் இருக்கும். நாங்கள் அப்படியே முடிச்சு ஒன்றா போவோம். இது பேர் வந்து மேக்கப் ரூம் கிடையாது. திஸ் இஸ் வார்ட்ரோப் ஏரியா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து ஒரு ஃபுல் சைஸ் மிரர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 2 பேர் நிற்கலாம். அவ்வளோ பெரிய கபோர்டு. இந்த மாதிரி கபோர்டு தான் மாமா வந்து அடுத்த வீடு கட்டினா நான் கேட்டிருக்கேன். எனக்கு மட்டும் இது ஃபுல் கபோர்டு. இன்னொரு கபோர்டு அவர் வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபுல் கபோர்டு வேணும். வச்சுக்கிறேன் உனக்கு இல்லை. அண்ட் வந்து மோஸ்ட் ஸ்பெஷலி ஹைலைட்டட் பிளேஸ் இஸ் திஸ். அதாவது பாத்ரூம் ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டியான ஒரு ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ள இடம் வந்து. இது வந்து ஒரு செம்மையான ஒரு பாத்ரூம். வாஷ் பேசின். ஆமாம், இது வந்து டாய்லெட்டு, இது வந்து பாத்ரூம். இது வந்து பாத்திங் ஏரியா. இதெல்லாம் கூட மனசு இல்லைங்க. இங்கே வாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸாக இருக்கும். அப்படி கண்ணாடி அப்படி போட்டு பார்க்கும்போது கும்முன்னு இருக்கும். இங்கே நீங்கள் குளிச்சுக்கலாம். இந்த பாத்டப்ல ஹாட் வாட்டர் வியூவையும் பார்த்துக்கலாம். இந்த பாத்டப்ல ஹாட் வாட்டரை நெப்பிட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்பானங்களை அடிக்கிட்டு ஆமாம் அப்படியே படுத்துக்கிட்டே பார்த்தோம்னா வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பராக இருக்குல்ல? அழகாக மழை எல்லாமே இருக்குது. ஆமாம், நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ வந்து நம்ம மெஷனைஸ்டாக ஓடினாலும் நம்மளுக்கான ஒரு மீ டைம்னு இருக்கும். அந்த மீ டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ட்ரீம் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து இந்த வில்லா. ஏன்னா வந்து ஒரு ட்ரீம், நம்மளுடைய மீ டைமை இங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ரூம்க்கு அந்த வழியாக வந்துட்டு இந்த வழியாக கூட வெளில ஓடிக்கலாம். ஆமாம், இப்படி வந்துட்டு இப்போ நம்ம அடுத்த ரூம் காட்ட போவோம். ஆமாம், இதுக்கு வந்து ஆக்சுவலி வந்து பால்கனி இருக்குது. வந்து ஒரு குட்டி பால்கனி, கியூட்டான பால்கனி, ஸ்ட்ராங் கிளாஸ். அந்த கிட்ஸ் எல்லாம் நிறைய வராங்கனால மஸ்கிட்டோ நெட் எல்லாமே சேஃப்டியாக போட்டு வச்சுருக்காங்க. எஸ், மாஸ்டர் ரூம் முடிச்சுட்டு அப்படியே இப்படி வந்தோம்னா கிட்ஸ் ரூம். ஸோ ஏமா இந்த குழந்தை ரூம் வந்து பாருங்களேன்.
நட்சத்திர நாளைக்கு வளர்ந்த பிறகு இங்கதான். நீங்க பெத்தவர் இங்க வந்து ஹால்ட் பண்ணிட்டாரா? ஆமா. இந்த ரூம் உனக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா எங்களுக்கு வந்து லேடர் இருக்கு, சோஃபா இருக்கு. என்னப்பா இது ஓ ரூம்பாடி? ஆமா ரூம்பாடி செல்லம். என் பேரே ரூம்பா இது. ஸோ கிட்ஸ்க்கு நல்லா அழகா வந்து அந்த ஸ்லைடு இருக்கு. அப்புறம் கிட்ஸ்க்கான சோஃபாவும் அழகா வச்சிருக்காங்க. கியூட்டா கிட்ஸ் ரூம்னால அவங்களுக்கான திங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா மேக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் குட்டி சோஃபா. ஆஹா, சர்க்கிள் ஸ்லைடா? ஆமா, ஸ்லைடு சொல்லுவாங்க. ஓ, அப்படி மாத்திட்டீங்களா? ஆமா. அதே மாதிரி இந்த வால் பெயிண்டிங் சூப்பரா இருக்கு. ஸோ இது வந்து கிட்ஸ் ரூம். அண்ட் கிட்ஸ் ரூம்ல ஒரு அட்டாச்ட் பாத்ரூமும் இருக்கு. எஸ். ஸோ எஸ், வாங்க நம்ம அடுத்த ரூம் போலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கான பார்ட்டி பிளேஸ் இல்ல, லிவிங் ஏரியான்னு சொல்லலாம். நம்ம லிவிங் ஏரியா. நாங்கள் வந்து டிவி பார்த்து கொண்டே நாங்கள் வந்து வட்டமேசை மாடம் நடத்துவதற்கு தேவையான இடங்கள். ஆமா, நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். இங்கே மேலே இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இருக்கோம். அதாவது கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஆமா, செகண்ட் ஃப்ளோர் இருக்கும். இது வந்து ஒரு கிளாஸான ஒரு வீடு. இது பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பெட்ரூம் ரொம்ப பிடிக்கும். பட் அதுக்காக 2 பெட்ரூம் நாங்கள் யூஸ் பண்ணோம்னா வரவங்கலாம் கத்துவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கிளாஸியான ராயலா இருக்கும். ராயல் லுக்காக இருக்கும். எனக்கு இந்த பெயிண்டிங் கலர்ஸே ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி பாஸ்டல் தீம்ல அழகா அல்டிமேட்டா. அண்ட் இங்க வந்து ஒரு அழகான மவுண்டன் வியூ பால்கனி இருக்கு. இங்க இருந்து இறங்கி வந்தீங்கன்னா எங்க பெட்ரூம் வரைக்கும் நடந்து வந்துடலாம். இதான் மவுண்டன் வியூ பால்கனி. தம்பி பிடிச்சிருக்கா? இந்த ரூமோட ஸ்பெஷலே இதான், அந்த மவுண்டன் வியூஸ் தான். காலைல எந்திரிச்சு அப்படி கிட்ட வாங்களேன். இப்போ மாமா வந்து ட்ரிப் வந்துட்டு லேட்டா 11 மணிக்கு எந்திரிச்சாருனா நம்ம 9 மணிக்கு எந்திரிச்சு இந்த ஸ்கிரீனை திறந்துடலாம். அப்போ வந்து ஒரு காட்டுற மாதிரி அப்படி திறந்து விட்டோம்னா அப்படியே மலைகளும் சூரிய வெளிச்சங்களும் அப்படியே அடிச்சு நமக்கு அருமையா இருப்பான். ஆமா. ஸோ அழகான பெட்ரூம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹாலுக்கு போகலாம். இப்போ அடுத்த ஏரியா இன்னும் சூப்பரா இருக்கும். கீழே போமா? கீழே கார்த்திகை தீப விளக்குல குமுதா இல்லை நச்சு குமுதா அது மாதிரி இருக்கீங்க. எஸ், இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா we are going to ஆக்சுவலி கீழே வந்தால் அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், மேலே வந்தால் செகண்ட் ஃப்ளோர். இதுதான் மெயின் ஹால். ஆமாம். இப்போ நம்ம வீடு கட்டும்போது என்ன பண்ணுவோம், இங்கிட்டு வந்து மேலே ஒவ்வொரு மாடியாக போவோம். ஆமாம். இது வந்து மாடியிலேருந்து வந்து கீழே ஒவ்வொரு மாடியாக வருவோம். இதுதான் அந்த ஹால், மேஜர் ஹால், லிவிங் ஏரியா. சூப்பரான டிவி. இங்கிலீஷ்ல பேசுங்க. லிவிங் ஏரியா மாமா அது. இது ஹால். லிவிங் ஏரியா கேட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து உள்ள ஒரு கேம்ப் ஃபயர் இருக்கு அண்ட் வெளியிலயும் ஒரு கேம்ப் ஃபயர் இருக்கு. ஒரு 7 மணிக்கு மேலே செம்மையாக குளிர ஆரம்பிச்சிடும். அப்போ உள்ள கேம் போட்டுக்கலாம். நாங்கள் வரும்போது வெயில் அடிச்சாலே இப்போ கொஞ்சம் குளிர ஆரம்பிக்கும். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருது? இதை பார்க்கும்போது இந்த இங்கிலீஷ் படத்துல அப்புறம் பிசாசு படத்துல பேய் வரும்ல. ஆமா, ஈவில் டெட். இதுல எல்லாம் எனக்கு ஈவில் டெட் எல்லாம் பார்க்கல, தெரியாது. அதுல எல்லாம் பேய்லாம் வரும். இங்கிலீஷ் படத்துலாம் பேய் வரதுலாம் இதுல இருந்து தான் வரும். அண்ட் வந்து ஒரு அழகான கிச்சன் இருக்கு. இவங்களோட கிச்சன்ல என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஓபன் மாடலர் கிச்சன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் குக் பண்ணி நீங்கள் சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆமாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு டிவி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மார்ட் டிவி, வைஃபை வந்து நல்ல ஸ்பீடோட சூப்பராக இருக்கும். ஆமாம். நீங்கள் என்ன வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம். ஆமாம்மா, என்ன வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம். எஸ். இப்போ அடுத்து வந்து நம்ம கீழே ஒரு ரூம் இருக்கு. அதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன். உண்மை வெளிகள் படத்துல இதுக்குள்ள இருந்து தான் சாவி எடுப்பாங்க. உண்மை வெளிகள் படத்துல சூப்பரா. ஸோ அதனால வந்து இங்கே வந்து அழகாக ஒரு தொட்டில் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் இது வந்து அழகான ஒரு கியூட்டான ரூம். ஸோ இது வந்து ஒரு ஒரு அழகான கியூட்டான ரூம். ஒரு மாதிரி க்ரீனிஷாக சூப்பராக அழகாக இருக்கு. என் பேர் தான் எனக்கு. ஆமாம், உங்கள் 2 பேருக்கும் இந்த ரூம் தான். அழகா தொட்டி கட்டி போட்டுக்கோ. நாங்கள் 2 இருந்துக்கிறோம். கேரம் போர்டெலாம் விளாட்லாம் போல. ஆமாம், வெளியில் கேரம் போர்டு இருக்கு. இருக்கு. ஆமாம், பால்கனியில் கேரம்லாம் இருக்கு. ஆமாம், அழகாக கேரம் போர்டெலாம் இருக்கு. அண்ட் இப்போ வந்து நான் இன்னொரு சூப்பரான இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன். நாங்கள் அதை விளையாடும் போது உங்களுக்கு காமிக்கிறோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்யூட்டாக இவங்க இருக்காங்க. ஹலோ வந்துட்டாங்க. ஹலோ. இங்கே பாரு, குட்டி குட்டி டாகிஸ் இங்கே இருக்கு. இது வந்து இவங்களே இங்கே வளர்க்குறாங்க. இன்கேஸ் இஃப் யூர் அலர்ஜிக்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து எல்லாமே பெட்டில் வரனால எங்களுக்கு அலோவ் பண்ண சொல்லிட்டோம். ஆமாம், இவங்க தான் இங்கே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். க்யூட்டாக இருப்பாங்க. அண்ட் வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ஆரம்பிக்கும் போது எவ்வளோ சன்னாக இருந்துச்சு பாருங்களேன். அப்படியே வந்து மிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்குது. கூலிங் வர பாருங்க, சன்செட் ஆகுது.
சன்செட். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சூப்பரான ஒரு பார்ட்டி பிளேஸ். ஆமாம், ஒரு அழகாக ஒரு வைப் பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து அழகாக சூப்பரான ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் வெளியிலையும் வந்து நம்ம கேம்ப் ஃபயர் வச்சுக்கலாம். இந்த வந்து பாட்டுலலாம் டான்ஸ் ஆடுவாங்க, அந்த மாதிரி கேம்ப் ஃபயர் போட்டு ஜாலியாக கேம்ப் ஃபயர், பார்பிக்யூ அண்ட் பார்பிக்யூ கிச்சன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. இங்கே வந்து பார்பிக்யூ கிச்சன் செட்டப் இருக்கு. ஸோ ஹாய் நோ இங்க பாரு இங்க அதனால ஒரு அழகான வில்லா. அது மட்டும் இல்லாம இங்க வந்து சூப்பரான ஸ்விம்மிங் பூல் பெரிய சைஸ்ல இருக்கு. ஆமா, குளிக்கும் போது காமிக்கிறேன். அது நான் உங்களுக்கு அடுத்து நாங்க காட்டுறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நீங்க போன் அடிச்சிட்டாங்க, வந்துட்டோம் வேமா வாங்கயான்றாங்க. நாங்க மேல போய் அவங்கள வரவேற்க வேண்டிய சூழ்நிலை. ஆமா, அதனால இப்ப நீங்க கட் பண்ணுங்க. இது வந்து வீடியோ வந்து தொடர்ச்சியா போயிட்டே இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இதுக்கப்புறம் நீங்க பண்ணக்கூடிய சேட்டைகள், எத்தனை பாட்டு வரப்போகுதுன்னு தெரியல, ஆட்டங்கள் பாட்டங்கள் எல்லாமே வரும். ஓகே பாப்பா, it's a big surprise for you. Yes, என்னது? Today our anniversary. We are going to cut a cake. Just now. Come. நீ போட்டோட மேன். இந்த anniversary surprise கொடுக்கறதுக்கா சென்னையில இருந்து எல்லாம் வந்திருக்கோம். ஆமா, பாப்பாக்கு வந்து யாருமே தெரியாது வந்தாங்க. vlog போடு நீ போட்டோட. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்றதுக்காக கிம்மி, பிரதீபா பால், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கி ப்ரோ, அப்புறம் பிரதீப், எங்க பசுத் குடும்பம், அப்புறம் எங்களோட குட்டீஸ்கள், எங்க அழகி ஹரிணி குட்டி எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ வாங்க. எஸ், ஆல்ரெடி நான் அம்மா நட்சத்திரம் இருக்கோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். என்னக்கா நாளைக்கு கேண்டில் அவ்வளோ குத்து வாங்கியிருக்கேன் நீ முதுகுல அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அக்கா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அண்ணன் கூட வாழ்றாங்கல்ல, அதுக்கா இல்லடி அவங்க அண்ணன் கூட வாழ்ந்தது சொல்லுடி. என்னது அப்படி ரெண்டு கண்ண பாத்துக்கோங்க, கண்ண பாத்துக்கோங்க. அது வேற படம் நினைக்குது. பரவாயில்ல, நாங்க ஏதோ பிஜிஎம் போட்டுப்போம். தாராடாயிரா வந்து வாலிடா, இவங்க குசிக்கு எதுல தாராடாயிரா இந்த சிச்சுவேஷன் அத பாட்டு நல்லா இருக்கு. இதுதான் உன்னை வைங்க வேலையை முடிச்சு. இல்ல எங்க அக்கா வந்து CEO ஆஃப் ஸ்மார்ட் டெக்கார்ன்றனால அந்த பெர்ஃபெக்ஷன் ரொம்ப வரல. ஹாப்பி ஃபர்ஸ்ட் இயர். Thank you. அடுத்த நட்சத்திரம் மாதிரி நிலா வரணும். வாங்க, அடுத்த நிலா, சூரியன். ஆமா, ஒரே இருங்க மாமா. நான் போன ஆண்டுல இருந்து இரு கைகள் சேர்ந்து விட்டது. ஹாப்பி anniversary to you. Happy anniversary to you. ஹாப்பி சந்தோஷமா இருங்க. belated anniversary. Thank you. Love you. அம்மா சின்னாங்க. சாரி, இது பேர் வாயில வரல. ரிசப்ஷன் டே. ஹாப்பி anniversary. நாங்க Thank you அண்ணா. congratulations. மாமா இந்த ஆனிவர்சரியில ஒரு பெஸ்ட் கிஃப்ட் கொடுத்து அடுத்த வருஷம் இன்னொரு கிஃப்ட் வரும். அடுத்த வருஷம் இன்னொரு கிஃப்ட். அடுத்த வருஷம் இந்த நட்சத்திரம், அடுத்த நிலா, சூரியன், மில்கி கேலக்ஸி, ஆகாயம், பூமி. ஆமா இந்த பக்கத்துல இன்னொரு கேலக்ஸில கண்டுபிடிச்சா அப்ப ஜோப்புக்குள்ள கைய விட்டு மாமா அந்த பேர் வச்சா அது வேற பிராண்ட் மாமா. ராக்கெட் அடி பாவி. ப்ளூட்டோ இந்த அண்ணா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரினா. Thank you அண்ணா. ஹாப்பி வெட்டிங். வெறும் ஃப்ரெஷ் கிரீமா இருக்கு. மேல பரவாயில்ல அண்ணா. சரி, லோக்கல்ல வந்து நம்ம ஆளு தான். அதாவது இந்த திருமண விழால அதாவது அயராது உழைத்தவர்கள் இந்நேரம் இவங்க எல்லாருமே அயராது உழைத்த நபர்கள். அந்த வெட்டிங்கா இருக்கட்டும், அதுக்கு மெமரிஸ் எல்லாத்துலயும் இவங்க எல்லாருமே ஆமா எல்லாருமே இருப்பாங்க. ஒரு வருஷம் ஃபாஸ்டா ஓடிடுச்சு. ஆமா, செம ஃபாஸ்டா ஓடிச்சு. இருக்கா வீடியோ பாரு, உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஃபாஸ்டா ஓடிச்சுன்னு. நைஸ் ஒன் ஆக்சுவலி. அங்கிட்டு பேர் போக வருது மாமா. ஆனந்த கண்ணீர் வரணும்ல உங்களுக்கு. அங்கிட்டு பேர் ஆனந்த கண்ணீர் வரணும்க்கா, போயே போட்டு கண்ணீர் வர வைக்கிறீங்களா டேய்? ப்ரோ அழுகுறா பாருங்க. ஃபீல் ஆகி ஒன்னேர ஓடிச்சு சொல்லிட்டு. உங்களுக்காக
உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஏ கையை ப்ரோ கழுவி ப்ரோ அழுவாதீங்க ப்ரோ சரி அழுவாதீங்க நாங்க அவன் எப்பவுமே நம்ம அழுவோம் பாரு எப்பவுமே உங்க கூடயே தான் இருப்போம் நாங்க எங்கள் தொல்லை உங்களுக்கு தொடர்ந்துட்டே இருக்கும் நீங்க கவலைப்படாதீங்க அது தெரிஞ்ச வாழ்நாள் ஃபுல்லா நீங்க அழுவணும் எல்லாரும் தொல்லை தான் எல்லாம் அழுவுறோம் ஆனந்த கண்ணீர் அருளா நீ நல்லா நடிக்க கத்துக்கிட்டியானா ஆனிவர்சரி கிஃப்டா என் கையை கழுவி எடுத்துட்டு வந்தேன் வாழ்த்துக்கள். அது இங்க மூக்கெல்லாம் விழுதுடா கண்ணீர் வரது அழுவாத சரி அழுவாதீங்க 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 ஸோ ஃபயர் கேம்போட புகையால எல்லாம் அழுவுறோம் தப்பா வச்சுக்கூடாது ஆனந்த கண்ணீர் ஆமா எல்லாமே ஆனந்த கண்ணீர் தான் சரிப்பா இந்த நேரம் வந்து நாங்க எல்லாம் பரன்னு ஸ்டேஜ்ல ஒரு 150 பேர் நின்னாங்க நைட்டு எல்லாரும் 1:30 மணிக்கு கார்த்திக் நெஞ்சு அடிக்க போறாப்ல 1:30 மணிக்கு நம்ம டின்னர் சாப்பிட்டோம்ல. 1:30 மணி எல்லா பக்கம் ஏற இந்த பக்கம் 50 இப்படி 50 80 என்ன நான் ஸ்டேஜை விட்டு சரி, இறங்கி இங்கேயாவது, நாங்க இங்கேயாவது. சாப்பிட போகும்போது மணி 1:30 மணி மைக்கேல் மத காலேஜ் படத்துல வீடியோ ஆடும்ல அது மாதிரி ஆடிட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு போய் அந்நியான ஒருத்தர் சொல்லி கொடுத்து மச்சான் இந்த கிஃப்ட் என்னன்னு நீ பாத்துக்கோடா உனக்காகடா நீ அந்த கிஃப்ட்டை மட்டும் நைட்டு திறந்து என்ன கிஃப்ட் அது அதை பயன்படுத்தணும் இப்படி சொல்லாதீங்க அந்த பயன்பாடு அந்த டைம்ல வந்து பெரிய சப்போர்ட் இருந்தது கேட்டரிங் மாணிக்கம் அங்கிள் அவங்களுக்கும் பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. நிறைய நன்றிகள். அண்ட் என்னை ஈன்றெடுத்த தாய் தகப்பனை வந்து நன்றி கூறுகிறேன் இந்த நேரத்தில். அம்மாச்சி இருக்காங்க, அவங்க பேர் மிஸ் பண்றோம். பட் அவங்களுக்கு பெரிய பெரிய நன்றி. ஆமா, பொன்னான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க வெட்டிங்ல உழைச்ச எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. சோ இத வெட்டிங் அனிவர்சரியோட செலிப்ரேஷன் ஏற்காடு. சோ எஸ் வீடியோ க்ளோசிங்கா எப்படி என்ன டுமாரோ கண்டினியூ பண்ணுவோமா? அப்ப க்ளோஸ் பண்ண மாட்டோமா? பார்ட் 1 தானே இது, பார்ட் 2 இல்லையா அது? கண்டினியூஸா போயிடும். பாய். பாப்பா ஏற்காடு ஸ்பெஷல் சொல்லுது. நம்ம எல்லா கட்சி ஏற்காடு தான் வருவோம்ல. ஆமா ஆமா. அடிக்கடி சரி. ஏற்காடு. எனக்கு ஏற்காடு வந்து இன்னொரு வீடு மாதிரி. ஓகே கம். God bless you my child. பிதா சுதன் பரிசுத்தாவி பேராலே. நல்ல கண்டென்ட் அது பேசு. எல்லாரோட ஆசீர்வாதம் நமக்கு வேணும். கண்டிப்பா பரதேவ பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. ரிசப்ஷன்ல யாரு எங்க இருந்து வந்தாங்கனே தெரியாது. Everybody was so happy and I think நல்லா நிறைவா சாப்பிட்டு போனாங்க. அதே மாதிரி and these guys have worked really hard for you. ரொட்டட் சிந்தி வளர்த்தாங்க எனக்கு. ஆமா, ஏனா ஸ்டேஜ் அப்படி போகும்போது சொல்லுங்க நம்ம ஃபேமிலி அதனால பெருசா இது பண்ணிக்கிறோம். நம்ம ஃபேமிலிக்காக பண்ணது. ஆமா ஃபேமிலியா அப்படியே கன்னியூ ஆயிட்டு இருக்கு. அன்னைக்கு ரன்வீர் ஆனவர் தான் என்ன ரன்வீராவே இல்ல இப்ப கொஞ்சம் மாத்தியாச்சு மாமா வெயிட் செட். இது வந்து என்ன சொல்ற ஒரு எல்லையற்ற ஒரு இன்பம். ஆமா, அதாவது வாரிசு குடும்பம். இப்ப நான் என்ன சொல்றது? வாரிசு குடும்பம் அப்படி சொல்றது சான்றாவது இன்னொரு உயிர் தானடி. அப்படியே காப்பிரைட் ஆகுமடி. பாடுறதா ஆமா, ரொம்ப குட்டி திருப்பி மாட்டி வர மை செல்ல குட்டி இருக்குதானோ? Thank you. பாடாவா தங்க கட்டி சிக்க 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 ஏ சிக்க 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 எங்க உட்கார்ந்திருக்கீங்க? நேற்று நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து இருட்டுனால நீங்கள் பார்க்கல, அதனால் இன்னைக்கு காலையில் நம்ம இங்கே வந்திருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல், சூப்பராக இருக்கும். வியூ பாருங்க, அல்டிமேட்டான வியூ. கொஞ்சம் சூடாக தான் இருக்காங்க. செருப்பு போட்டு வாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த ஒரு 2 நாள். என்ன சூப்பரா போச்சு. Amazing days. அமேசிங் டேஸ். செம ஃபன். ஆமாம், ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் தான் பார்த்துருப்பீங்க. பட் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சு மெமரிஸ் வந்து நிறைய மெமரிஸாக இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக கேங்காக வந்து இந்த மாதிரி ஒரு மந்த்லி ஒன்ஸோ இல்லை வந்து இயர்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் வரலாம். பட் அந்த அளவுக்கு பட்ஜெட் தாங்காது. அதாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து போனாலே என்னன்னா அன்பு அதிகரிக்கும், பாசங்கள் அதிகரிக்கும், சண்டைகளும் அதிகரிக்கும். ஆமா, ஸோ அந்த மாதிரி வந்து ஆமா அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். ஸோ நல்ல விஷயம். எங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடில் ஹெச்ஆர்கே லக்ஸுரி வில்லா
ஒன் ஆஃப் த அல்டிமேட்டாக இருந்துச்சு Spacious ஹாஸ்பிட்டாலிட்டி. space. ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஃபீல் ஸோ நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருந்திருக்கணும். ஏன்னா சொல்லி உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்றனால தான் வீடியோவே காட்டிட்டோம். ஆமாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சதா என்ன பண்ணோம்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பண்ணி சொல்லலாம் 1 2 3 உங்கள் பாண்டியலா. பாய். அப்படியே இன்ஸ்டால ஒன்று